Hello, welcome back to namumbusinessseiyalaam. So ஆல்ரெடி நம்ம அந்த பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் டைட்டிலில் வந்துட்டு 2 கிளாஸஸ் பார்த்துருந்தோம். எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பார்த்துருந்தோம். அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற டாப்பிக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் லைக் நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம். ஸோ அந்த ஆர்டருக்கு வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும் கிளைண்ட்ஸை. ஸோ கிளைண்ட்ஸை ஆஸ் இட் இஸ் நம்ம இன்ஃபேக்ட் வந்து கால் பண்ணி அப்ரோச் பண்ணிடுவோம். தட்ஸ் ஃபைன். ஸோ நம்ம அப்ரோச் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரக்சரலாக வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு அவங்கள ரீச் பண்ணணும், ரீச் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிஸ்னஸ் ப்ரப்போசல் அப்படின்ட்டு நார்மலாக சொல்லுவோம். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணும்போது பிஸ்னஸ் ப்ரப்போசல் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது. ஸோ இது நம்ம வெப்சைட் ஆல்ரெடி smallbusinessseiyalaam.co.in இது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் எப்படி பிஸ்னஸ் ப்ரப்போசல்ஸ். ஸோ வெப்சைட்டில் போய்ட்டு இங்கே சர்ச் டேப்பில் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் ப்ரப்போசல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடும் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டு. ஸோ அந்த போஸ்ட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த போஸ்ட்டு. இது வந்து வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம் எப்படி பிஸ்னஸ் ப்ரப்போசல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த போஸ்ட். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல்னால் என்ன, எதுக்காக வந்துட்டு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா business proposal. This document is a key factor to play crucial role in creating an impression about you and your company with the clients you approach that will be positioned as a major contributor for winning the order. ஸோ அதாவது நீங்கள் எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கிளைண்ட் உங்களை பற்றி யோசிப்பாங்க. ஸோ இப்போ யூஸ்வலாக சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ ஒரு கிளைண்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைமே க்ரியேட் பண்ணுற ஒரு இம்ப்ரெஷன் அப்படின்ற விஷயந்தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு. ஸோ அதை தான் வந்துட்டு அவங்க அன்டில் த லாஸ்ட் மொமெண்ட் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆர்டர் அவங்க ஃபைனல் பண்ணுறதோ எடுக்கிறதோ இது எல்லாமே வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுக்காக தான் இந்த பிஸ்னஸ் ப்ரப்போசல் அப்படின்ற டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இதை பற்றின வீடியோவும் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். பிஸ்னஸ் ப்ரப்போசல்ன்ற டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துருக்கிறத பற்றி இது வந்து வேறு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுக்கு நிறைய பேர் என்கொயர் பண்ணியிருந்தோன்றதுக்காக அப்போ நம்ம எடுத்து பண்ணது கொடுத்துருந்தது. ஸோ இது எப்படி நீங்கள் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பிலோ லிங்க்கில் இங்கே நான் கிளிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த பிஸ்னஸ் ப்ரப்போசல் டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ எப்படி பிஸ்னஸ் ப்ரப்போசல் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு யாரோ அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவோம். அட்ரஸ் பண்ணிவிட்டு உங்கள் கம்பெனியோட நேம் எங்கே லொக்கேட்டட் அப்படின்றத பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பண்ண மார்க்கெட் ரிசர்ச்சில் உங்கள் கம்பெனி வந்துட்டு ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி, அதாவது இன்ட்ரொடக்ஷனில் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ப்ரைஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் கிளைண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு கிளைண்ட் தான் வந்துட்டு யாராக இருந்தாலுமே இம்பார்ட்டண்ட்டான பீப்புள். ஸோ அவங்கள நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அவங்கள எப்போவுமே வந்துட்டு ஒரு ஸ்டெப் அஹெடாக தான் நம்ம வச்சு பேசுவோம். ஸோ இன்ஃபேக்ட் வந்துட்டு அதனால தான் வந்து அவங்கள நம்ம கிளைண்ட்டை ரீச் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம கிளைண்ட் வந்து எப்போவுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். கிளைண்ட் இஸ் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமர் இஸ் கிங். ஸோ அதை மாதிரி கிளைண்ட் இம்பார்ட்டன்ட் இருந்தனால ஃபஸ்ட்டு அவங்க நம்மளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம், க்ரீட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவங்கள பற்றி ஒரு ஃபேக்டர் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கேன், ரேதர் தான் எனக்கு நீங்கள் இது கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ப்ராஜெக்ட் கொடுங்க. ஸோ அப்படின்னு நம்ம டைரெக்டாக கேட்காம நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம ஆக்சுவலாக உங்களை பார்த்ததுனால உங்களுடைய சர்வீஸ் வந்து டாப் நாச்சாக இருக்கிறதுனால நான் உங்களை ரீச் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்டில் நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் மூலியமாக 2 பேருமே பெனிஃபிட் எடுத்துக்கலான்ற மாதிரி தான் ஒரு கிவன் என்ன சொல்ல வின்வின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. வின்வின் சுச்சுவேஷன் ஆஸ் உங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும், எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு அட்பார் தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம், அட்பார் வச்சு தான் அவங்கள்ட்ட பேசுவோம். ஸோ இட் இஸ் நாட் தட் நீங்கள் அவங்களை தலையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதே சமயம் அவங்கள நம்ம இறக்கியும் யோசிக்கக்கூடாது. ஸோ கிளைண்ட் எப்போவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களையும் ட்ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் பிஸ்னஸ் ப்ரப்போசலில் உங்கள் கம்பெனியோட பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ இது நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டுட்டோரியல்ஸ் டிப்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு கம்பெனி அப்படின்னா எசென்ஷியல் வந்து ஜிஎஸ்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
அதுக்கப்புறம் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த மாதிரி விஷயம்லாம் பேசியிருப்போம். ஸோ ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக ஜிஎஸ்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் தேவைப்பட்டாலுமே அதுதான் உங்கள் என்டைட்டி, ஒரு ஜாப், ஒரு கம்பெனி இருக்குன்றதுக்கு ஒரு ப்ரூஃப். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்றது எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதனால் உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் அதை சொல்வீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, யாரை ரீச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது ஒரு பேசிக். அதாவது நீங்கள் அனுப்பிட்டீங்க, அனுப்புனதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா யாரை ரீச் பண்ணணும், அவங்களுடைய பர்டிகுலர் ரோல் என்ன அந்த ஆர்கனைசேஷனில், அதுக்கப்புறம் அவங்கள எங்கே ரீச் பண்ணணும், அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், உங்களோட ஜிஎஸ்டி நம்பர். ஸோ இன் ஆர்டர் டு உங்களை வெரிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பேசிக்காக என்ன உங்கள் கம்பெனியை பற்றினா ஒரு ஓவர்வியூ. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. நாங்கள் ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வச்சுருக்கோம், இவ்வளோ இயர்ஸாக நாங்கள் இருக்கோம், ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு இப்போது அடிஷ்னலாக இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ், இவ்வளோ பெனிஃபிட்ஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா நீங்கள் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கிளைண்ட்கிட்டே கொடுத்துக்கிறீங்க. நாங்கள் இதுதான், ஸோ நாங்கள் இவ்வளோ, இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா வந்துட்டு யூஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஸோ உங்களோட யூஎஸ்பி என்ன அப்படின்றத உங்கள் கிளைண்ட்க்கு நீங்கள் இங்கே தான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், ஸோ இப்போ நீங்கள் எனக்கு ஆர்டர் எடுக்கும்போது நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேசிக்காக ஒரு கம்பெனி என்ன அப்படின்னா அந்த கம்பெனியில் யார் இருக்காங்க, என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் இருக்காங்கன்றதை வச்சு தான் தெரிய வருது. ஸோ இப்போ அந்த கம்பெனியில் யார் யார் ஒர்க் பண்ணுறா, இல்லை ஃபவுண்டர் யார், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க யார், அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன. ஸோ இதை நீங்கள் சொல்லும் போது தான் வந்துட்டு அந்த கம்பெனியோட வேல்யூவே இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலராக ஒரு கம்பெனி அவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ரீச் இருந்தாலுமே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயே சொல்லுவாங்க, நாங்கள் எங்களோட ஃபவுண்டர் வந்துட்டு இதெல்லாம் படிச்சிருக்காரு, ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, இங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ எங்களோட சிஇஓ வந்துட்டு இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் இருந்திருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க இந்த வேல்யூ, அவங்க என்ன வேல்யூ கேரி பண்ணிவிட்டு இந்த ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க, இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்களுடைய சர்வீஸ் இருக்கும் அப்படின்றது உங்கள் கிளைண்ட்க்கு நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது. அண்ட் தென் ஒப்ஜெக்டிவ். ஸோ ஒப்ஜெக்டிவ்ன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு எதுக்காக வந்துட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய மெயின் மோட்டிவ் என்ன நீங்கள் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயம். என்னென்னா நாங்கள் வந்து இதுதான் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் எங்ககிட்ட இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க, அதுக்கு அடுத்தது என்ன ஆப்ஜெக்டிவ் அப்படின்னும் போது என்னென்னா உங்களுடைய மோட்டிவ் என்ன, எதுக்காக என்ன மாதிரி நீங்கள் பண்ணணுன்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டிவ். ஏன்னா எந்த ஒரு கம்பெனியுமே ஒரு விஷன், ஒரு ஆப்ஜெக்டிவ் இல்லாமல் அஹெடாக மூவ் ஆக முடியாது. ஸோ அதுக்காக இங்கே நீங்கள் அதை கேப்சர் பண்ணுவீங்க. அண்ட் தென் உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், நான் என்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ இவ்வளோ பெரிய ஒர்க் லொக்கேஷன் எனக்கு இருக்குது, இவ்வளோ மேன் பவர் இருக்குது, இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக சொல்கிறது, என்னுடைய ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அங்கே கொடுத்துட்டு இது வரைக்கும் நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மைல் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தூரத்துக்கு ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ விஷயம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல என்னென்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் தட் நீங்கள் இதில் இருக்கிறது அப்படியே யூஸ் பண்ணணும்னு, பட் இதில் இருக்கிற ஆக்சுவல் கான்டெக்ஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது வந்துட்டு வுட் பி மோர் என்ன சொல்கிறது, ப்ளீஸ்டு, கிளைண்ட் வந்துட்டு ரொம்ப ப்ளீஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு என்னென்ன பேசிக்காக தெரியணுமோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் இப்போ வேணும் உங்களுக்கு இந்த சாம்பிள் டெம்ப்ளேட் அப்படின்னா கூட நம்ம டவுன்லோட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டவுன்லோடுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயே நடுவில் டவுன்லோட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு ரூட் ஆகும். இங்கே நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸும் பேரும் கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற லிங்க் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளைண்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக டீல் எடுக்கிறதோ, கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த பற்றின டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும், இல்லை அடிஷ்னலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ ஐ கெஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸும் டிப்ஸ் அண்ட் டுட்டோரியல் டைட்டில் கீழே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எனஃப் ஆஃப் டீட்டெயில் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே தென், நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட ஒரு டுட்டோரியல் டிப்ஸோடு உங்களை ரீச் பண்ணுறேன். டில் தென், பாய்.